ஆவியின் பட்டயம் இது கிறிஸ்துவின் வசனம். ஆவியின் பட்டயம் கிறிஸ்துவின் வசனம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம். வெல்கம் டு EKN பைபிள் ஸ்கூல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே EKN பைபிள் ஸ்கூல் மூலமாக உங்களை மீண்டும் வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள் என் அன்புக்குரிய நண்பர்களே, தோழர்களே. கடந்த வாரத்தின் அல்லது கடந்த பாடத்தில் மரணத்தினுடைய 3 நிலைகளை குறித்து நாம் தியானித்தோம். மரணம் எவ்வளவு மோசமானது என்பதை குறித்து நாம் தெரிந்து கொண்டோம். இந்த நாளிலே பாவத்தினுடைய உண்மைத்தன்மை என்ன என்ற அந்த தலைப்பின் கீழாக வேத வாக்கியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ரோமர் என்ற நிருபத்திலே பவுல் எழுதும் பொழுது 5ஆம் அதிகாரம் 12வது வேத வசனத்திலே, இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் கவனியுங்கள், எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது என்று சொல்லப்படுகிறது. ஆக ஒவ்வொரு மனிதனும் பாவம் செய்தபடியினாலே எல்லா மனுஷனுக்கும் பாவம் வந்தது. இந்த பாவம், நான் ஆவிக்குரிய மரணத்தை குறித்து பேசுகிறேன். பூமிக்குரிய மரணம் என்பது வேறு விஷயம். இப்போது நான் ஆவிக்குரிய மரணத்தை தான் அதிகமாக உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறாகவே இந்த மரணம் என்று நான் குறிப்பிடுகிற போது நீங்கள் ஆவிக்குரிய மரணம் என்ற அந்த கண்ணோட்டத்திலே பார்க்கும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆவிக்குரிய மரணம் என்ன செய்தது என்று சொன்னால், ஆதியாகம புத்தகத்தின் 3வது அதிகாரம் 23, 24 ஆகிய வேத பகுதிகளை நாம் வாசிக்கும் பொழுது 23ஆம் வசனம், அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்தில் இருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஆக தேவனால் தொடர்ந்து ஆவிக்குரிய மரணத்தை அடைந்த பிற்பாடு தேவனில் அவன் ஐக்கியம் கொள்ள முடியவில்லை. காரணம், ரோமர் என்ற நிருபத்திலே 3வது அதிகாரத்தின் 23வது வசனம் இப்படி போதிக்கிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆகி. இப்போது பாவம் என்ன செய்யுது அப்படின்னா, தேவன் கொடுத்த அந்த மகிமையை, தேவன் கொடுத்த அவருடைய சாயலை இழந்து விடுகிறதுனாலே, அதை தொலைத்து விடுகிறதுனாலே மகிமையற்ற மனிதனால் மகிமையுள்ள தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ள முடியாதபடிக்கு அவனை பாவம் தேவனில் இருந்து பிரிக்கிறது. ஏசாயா 59ஆம் அதிகாரத்திலே நீங்கள் அதை வாசியுங்கள். சரி, இப்போ பாவம் இவ்வளவு பயங்கரமானது அப்படின்னு படிக்கிறோமே, பாவம்னா என்னங்க? அதை முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிதானே? ஒரு மனித ஆத்துமாவை கொலை செய்கிறது, தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து பிரிக்கிறது, தேவனுடைய அன்பிலிருந்து அது விட தள்ளுகிறது, அது மிக மோசமான விளைவுகளை கொடுக்கிறது. அப்படின்னா பாவம் என்ற அந்த வார்த்தைக்கு என்னதான் அர்த்தம், அல்லது பாவம் என்றால் என்ன அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போது என் கையில் வேதாகமம் இருக்கிறது, நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் வீட்டிலும் வேதம் இருக்க தான் செய்யுது. இதில் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்ற 2 ஏற்பாடுகள் உள்ளது. பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலும், புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலும் எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் பாவம் என்ற அந்த வார்த்தைக்கு எபிரேய மொழி என்ன சொல்லுதுன்னா சாட்டா, CHATA, சாட்டா அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கிரேக்க மொழியில்
அமர்ஷியா என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டுமே ஒருவேளை அது எபிரேய பதமாக இருந்தாலும் அல்லது கிரேக்க பதமாக இருந்தாலும் ரெண்டுக்கும் மாறாத பொருள் இருக்கிறது. என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறி தவறுதல். அதாவது ஒரு இலக்கை நோக்கி எய்கிற ஒரு அம்பு அந்த இலக்கில் இருந்து குறி தவறி வேறு எங்கோ அது காணாமல் போய்விடுதில்ல, அந்த மாதிரி பாவம் என்ற அந்த வார்த்தைக்கு எபிரேய மொழியிலும் கிரேக்க மொழியிலும் என்ன அர்த்தம் அப்படின்னா, குறி தவறுதல். ரெண்டாவது பிழை செய்தல். மூன்றாவது பாவ நிலை. அதாவது அந்த குறி தவறுவதனாலே அவன் பாவத்தின் நிலையை அடைகிறான். அதுக்கடுத்து தவறான செயல் அப்படிங்கிற அந்த இலக்கண அர்த்தத்தை அது நமக்கு கொடுக்கிறது. அதாவது என்னன்னா, குறி தவறுதல் அப்படின்னு வச்சுங்களேன். என்ன குறி? கொலேசியர் அப்படின்ற ஒரு நிருபம் பவுல் எழுதியிருக்கிறாருங்க. அந்த கொலேசியர் என்ற நிருபத்தில் 3வது அதிகாரத்தினுடைய முதல் வாக்கியத்தை 2ஆம் வாக்கியத்தை நான் வாசிக்கிற கவனிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நாம் தேட வேண்டிய இடம் எது அப்படின்னா, நம்முடைய இலக்கு எது அப்படின்னா இந்த பூமியை அல்ல. 2ஆம் வசனம் சொல்றாரு, நீங்கள் பூமிக்குரிய இடத்தை தேடாதீங்க, மேலானவைகளை நீங்கள் நோக்கி பாருங்கள், அதுதான் உங்கள் இலக்கு என்று சொல்லுகிறார். பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிற முதல்ல, அதுக்கு மேலே சில வசனங்களை வாசிக்க போகிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். இப்போ பவுல் என்ன சொல்றாரு? எனக்கென்று ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இலக்கை அடைவதற்கான ஒரு வழி, ஒரு பாதை உண்டு. அந்த பாதையிலே நான் தொடர்ந்து பயணம் செய்கிறேன். எனக்கான இலக்கு அது. அந்த இலக்கை நிர்ணயித்தவர் யார் அப்படிங்கிறத 12ஆம் வசனம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12 சொல்றாருங்க. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன் என்று சொல்லுகிறான். இந்த இலக்கு எனக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குறிக்கப்பட்ட இலக்கில் இருந்து நம்மை வழி தவற செய்வது, வழி மாறச் செய்வதுதான் பாவம். அப்போ பாவம் என்கிற செயலை ஒரு மனிதன் செய்கின்ற போது அவன் நீதியின் பாதையிலே அந்த இலக்கை நோக்கி அவன் செல்லாமல் அவன் குறி தவறி செல்லுகிறான் என்பதாக இங்கே நாம் வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் என்ன சொல்லுது? சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. இந்த பாதைதான் குறி தவறாத பாதை. அப்போ பாவம் ஏன் இவ்வளவு விளைவுகளை கொண்டு வருகிறது அப்படின்னா, அந்த பாவம் தேவன் நமக்காக நிர்ணயித்திருக்கிறதான அந்த இலக்கில் இருந்து அது நம்மை பிரிக்கிறது, வேறு வழியிலே நம்மை கொண்டு செல்கிறது. அப்போ தேவன் ஏற்படுத்தின அந்த இலக்கிலே நீதி இருக்கிறது, பரிசுத்தம் இருக்கிறது, தேவனுக்குரிய மகிமை இருக்கிறது, தேவ சித்தம் இருக்கிறது, தேவனுடைய குணாதிசயங்கள், தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம் அனைத்துமே இந்த இலக்கில் இருக்கிறது. அதை தவறும்போது நிச்சயமாக அந்த இலக்கை நோக்குகிற பயணமாய் இராது, அது வேறு வழியில் நம்மை நடத்தி செல்லும். இப்போ இந்த இலக்கை நோக்கி போகிற அந்த வழியிலே நீதிமொழிகளின் புத்தகம் 12வது அதிகாரம் 28வது வாக்கியத்தை வாசிக்க கேளுங்கள். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம்
28வது வசனம், நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. அழகான ஒரு விளக்கம். அந்த இலக்கு இருக்கு இல்லையா, அந்த இலக்கை நோக்கி போகிற வழியிலே ஜீவன் மாத்திரமே இருக்கிறது. அந்த இலக்கை நோக்கி போகிற வழியிலே மரணம் இல்லை, ஏனென்றால் அங்கே பாவம் இல்லை என்று பொருள். தேவன் நிர்ணயித்த இலக்கை தவற விடும்போது, நான் எய்கிற அந்த அம்பு நான் குறித்திருக்கிற அந்த இலக்கை, அந்த புள்ளியை தொடவில்லை என்றால் அது வேறு எங்கோ போகிறது அப்படின்னு தான் அர்த்தம். அப்படின்னா எங்கோ போகிற அந்த இலக்கு நிர்ணயித்த வழியிலிருந்து தவறிவிட்டது என்று பொருள். நிர்ணயித்த வழியிலிருந்து அந்த என்னுடைய பாதை தவறிவிட்டது என்று பொருள். அப்படி தவறி போகிற பாதையில் நீதிமொழிகள் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 12வது வேதவசனத்தை வாசிக்கும் போது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். ஆதாமும் ஏவாளும் தேவன் நிர்ணயித்த அந்த இலக்கில் அவர்கள் தொடர்ந்து பயணித்த போது ஜீவன் இருந்தது, தேவனோடு தொடர்பு இருந்தது, அவர்களுக்குள் மகிமை இருந்தது, அவர்களுக்குள் தேவனுடைய சாயல் இருந்தது. ஆனால் எப்போது அந்த வழியில் இருந்து அவர்கள் மாறி, அந்த இலக்கில் இருந்து அவர்கள் மாறி குறி தவறி அவர்கள் நடக்க ஆரம்பித்தார்களோ, அவர்களுக்கு அது நன்றாய் தெரிந்தது. அந்த பழம் அது மிகவும் கவர்ச்சியாய் இருந்தது, அது புசிப்புக்கு ஏற்றது என்று அவர்கள் நன்மையை கண்டதாக நினைத்தார்கள். ஆனால் அதனுடைய முடிவு நித்தியமான அழிவிலே அவர்களை கொண்டு போய் சேர்த்தது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, புரிந்து கொள்ளுங்கள். இந்த பாதையிலே, எந்த பாதை? தவறி போன பாதையில் அக்கிரமும், அநியாயம், தேவனுக்கு பிடிக்காத செயல், இது எல்லாம் இருக்கிறதுனால அந்த மனிதனால் பாவத்தோடு கூட தேவனை சேர முடியாது. சரி, இப்படி எத்தனை பேர் தான் போயிட்டாங்க? எத்தனை பேர் தான் இந்த பாவத்தில் போயிட்டாங்க அப்படின்னா, ரோமர் என்ற நிருபத்திலே 3வது அதிகாரத்தின் 12வது வசனத்தை நான் வாசிக்கும்போது, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று சொல்லுகிறது. சரி, இப்போ தேவனிடத்தில் இருக்கிற மனிதன் பாவத்தினாலே அவன் பிரிந்து போகும்போது எங்க போறான்? அந்த குறி தவறிய அந்த மனுஷன் யாருடைய பாதையில் போகிறான் என்பது குறித்து நாம் கவனிக்கும் போது, ரோமர் 6வது அதிகாரம் 17ஆம் வாக்கியம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும். அப்படின்னா அந்த குறி தவறி பாவத்தின் வழியாக போகிற ஒரு மனிதன் பாவத்தின் அடிமை ஆகிறான். இது ரோமர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில், அப்படின்னா ஒரு மனிதன் நீதியின் பாதையை விட்டு போகும்போது அவன் பாவத்தினுடைய அடிமையாக மாறிவிடுகிறான். அப்போ பாவம் என்பது ஒரு செயல், பாவம் என்பது ஒரு கிரியை, பாவம் என்பது ஒரு வேலை. அந்த வேலையை அவன் யாருக்காக செய்கிறான்? பாவம் என்கிற வேலை யாருடையது என்பதை நாம் வேதாகமத்தில் ஆழமா போய் தேடும்போது 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 26வது வசனம் இப்படி சொல்லுதுங்க. நல்லா கவனிங்க. பிசாசினுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள். எவ்வளவு பரிதாபமான விஷயம் பார்த்தீங்களா? பாவம் என்பது நமக்கு தெரியாமலேயே, நம்மை அறியாமையிலேயே நம்மை தேவனுடைய நீதியின் வழியிலிருந்து, ஜீவனுள்ள வழியிலிருந்து, மோட்சத்தின் வழியிலிருந்து நம்மை குறித்தவறி பிசாசின் வழியிலே சேர்க்கிறது. அந்த பிசாசானவன் அப்படி வழி தவறி போகிறவர்களை அவன் தனது அடிமையாக நடத்துகிறான்.
அந்த ஆத்துமாக்களை அவன் அடிமைப்படுத்துகிறான். வசனம் சொல்லுகிறது, பிசாசினுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிறவர்கள். தந்திரமாக பிடித்து விடுகிறான், நூதனமாக பிடித்து விடுகிறான், ஆசை காட்டி பிடித்து விடுகிறான், மயக்கி பிடித்து விடுகிறான். எப்படியோ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்துமாக்களையும் தேவனை விட்டு அவன் தன் பட்சத்திலே சேர்த்து கொள்கிறான். அப்படி அவனது அடிமைகளாய் பிடிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் என்ன செய்கிறது என்று சொன்னால், அதே வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன். பிசாசினுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள். மயக்கம் தெளிந்தன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவனது அடிமையாக அவர்கள் மாறிவிட்ட பிறகு அவங்க கண்ணெல்லாம் சொருகி போயிடும். அவங்க என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஒரு குடிகாரன், ஒரு போதைக்கு அடிமையானவன் எப்படி தன் நிலை மறந்து அவன் செய்வது அறியாமல் தட்டு தடுமாறி நடக்கிறானோ, போதையிலே பிதற்றுகிறானோ, எப்படி போதையிலே அவன் சுயநினைவு இன்றி தவறான காரியங்களை செய்கிறானோ, அது மாதிரி பிசாசின் பிடியிலே பிடிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேருமே அவங்க செய்கிறது தப்புன்னே தெரியாது. கொலை செய்வான், விபச்சாரம் பண்ணுவான், வேசித்தனம் பண்ணுவான், ஆள் கடத்துவான், குழந்தைங்களை கடத்துவான், போத ஊசிக்கு அடிமையாவான், ராத்திரி பகலை குடிச்சுக்கிட்டே இருப்பான், குடும்பங்களெல்லாம் நடுத்தருக்கு வரும், குடும்பத்தில் சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது. ஆனால் அவன் சந்தோஷமா இருப்பான். சகோதரர்களே, என் அன்பானவர்களே, இது எல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா பாவத்தின் விளைவு. உன் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் போனதற்கு பாவத்தின் விளைவு. உன்னை மயக்கி வைத்திருக்கிறான். நீ செய்வது எல்லாமே தீங்கான செயல். அந்த தீங்கான செயல் அத்தனையும் செய்ய தூண்டுவது உனது எஜமானாய் இருக்கிற பிசாசு. உனது எஜமானாய் இருக்கிறவனை அடிமைப்படுத்தி இருக்கிற பிசாசு. அன்பான தேவஜனமே, இப்படிப்பட்ட ஆத்துமா அவனது அடிமைகளாய் இருக்கிறதுனாலே எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கின்ற ஆத்துமா சாகும். இதுதாங்க சாவு. புரியுதா உங்களுக்கு? பாவத்தினுடைய பயங்கரம் புரியுதா? பாவம் உங்களை யோசிக்க விடாது. பாவம் தேவனுடைய நீதியை யோசிக்க விடாது. பாவம் தேவனை குறித்த சிந்தைக்கு உங்களை அப்பாற்படுத்தும். ஏனென்றால் நீங்கள் தேவனை விட்டு பிரிந்திருக்கிறீர்கள். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாருக்காகிலும் இந்த செய்தி ஒருவேளை உங்களை உள்ளத்திலே ஒரு எழுப்பதை உண்டாக்குமானால், ஒரு மாற்றத்தை உண்டாக்குமானால், தயவு செய்து அவனாலே பிடிப்பட்டிருக்கிற நீங்கள் அங்கே இருந்து இயேசுவுக்காக வெளியே வாருங்கள் என்று நான் உங்களை பட்சமாய் கேட்கிறேன். இந்த பாவம் செய்கிற ஆத்துமா செத்து போய் சும்மா இல்லை. நாம் ஏற்கனவே 2 தீமோத்தேயு வாசித்தோமில்ல, 2:26 அவனது கிரியைகளை செய்கிறது, பாவத்தின் செயலை செய்கிறது. ஒரு வேலை செஞ்சால் கூலி கிடைக்கணும் இல்லையா? அந்த கூலிதான், அந்த சம்பளம்தான் மரணம். ரோமர் 6வது அதிகாரத்தினுடைய 23வது வசனம் நமக்கு போதிக்கிறது. ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம் என்று போதிக்கிறது. இப்போ இந்த சம்பளத்தை எத்தனை பேர் வாங்குறாங்க? இன்னைக்கு இந்த சம்பளத்தில் எத்தனை பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே வாசித்தோம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம் இப்படி போதிக்கிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனோம் என்று. ஏற்கனவே 12ஆம் வசனம் படிச்சிருக்கிறோம், எல்லாரும் ஏகமாய் வழி தப்பி போனோம் என்று சொல்லி. சரி, இப்போ பாவம் ஏன் தேவனை விட்டு பிரிக்கிறது என்று சொன்னால், அந்த மனுஷன் இலக்கில் இருந்து, பரம அழைப்பில் இருந்து, தேவ மகிமையில் இருந்து, தேவன் கொடுத்த சாயலில் இருந்து அவன் இடம் மாறுகிறான், குறி மாறுகிறான், தவறு செய்கிறான், பாவம் செய்கிறான். அதனாலே அந்த ஆத்துமா பிரிந்து பிசாசின் அடிமையாகி தொடர்ந்து அவனுக்கு வேலை செய்கிறதுனால அவனுக்கு தொடர்ந்து பிசாசு மரணம் என்கிற சம்பளத்தை கொடுத்து அவனை மயக்கி அவனுடைய அடிமையாகவே வைத்து கொள்கிறான். சரி,
இப்போ ஆரம்பத்தில் மனுஷன் யாரு கூட இருக்கிறான் அப்படின்னா தேவனோடு இருக்கிறான். அப்படி தேவனோடு இருக்கிற மனுஷன் எப்படி அல்லது எப்போது பிசாசின் அடிமை ஆகிறான் என்று நீங்கள் கேட்டால், ரோமர் என்ற நிருபத்திலே 7வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்கள். முன்னே நியாய பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவன் உள்ளவனாய் இருந்தேன். பவுல் என்ன சொல்றாரு? நான் எங்க அம்மா வயிற்றுக்குள்ளிருந்து பிறக்கும் போதே நான் பாவியாக பிறக்கவில்லை. சரியா புரிஞ்சுக்கிடுங்க. நான் என் தாயின் வயிற்றில் இருந்து பிறக்கும் போது நான் பாவியாக பிறக்கல. எப்ப நான் பாவி ஆனேன் தெரியுமா? நான் தேவ சட்டத்தை அறிந்து மனப்பூர்வமாக அந்த சட்டத்தை எப்போது மீறினேனோ, அந்த மீறுதல் வந்த போதுதான் எனக்குள் பாவம் வந்தது. அப்போ ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து ஆளாகி நன்மை தீமை அறிகின்ற அந்த வயது வருகின்ற வரை, அந்த காலம் வருகின்ற வரை அறிந்து அந்த குழந்தை நன்மைக்கு பதிலாக எப்போது தீமை செய்கிறதோ, எப்போது தேவனுடைய சட்டத்தை மீறுகிறதோ, அப்போது அந்த ஆத்துமா தேவனில் இருந்து பிரிந்து பிசாசின் அடிமையாக மாறுகிறது என்பதை இந்த வேளையில் நான் உங்களுக்கு சொல்ல சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ரோமர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியினால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் ஆக்கப்படுவது இல்லை என்று சொல்லுகிறது. ஆக அந்த அறிவு, நான் ஏற்கனவே ஆதாம் ஏவாளை குறித்து பேசும்போது நம்மில் ஒருவரை போல் ஆனான், நன்மை தீமை அறியத்தக்க நம்மில் ஒருவரை போல் ஆனான் என்று படித்தோமே, அதே அறிவு தான் இங்கே வருகிற போது நாம் அல்லது அந்த மனுஷன் தேவனை விட்டு பிரிந்து போகிறான் என்பதாக நாம் இங்கே வாசிக்கிறோம். இப்போ அன்பான தேவ பிள்ளைகளை கவனிங்க. இந்த உலகத்தில் எல்லா மனிதரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி பிசாசின் பிடியிலே சிக்கி அவனுடைய அடிமைகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அநீதியான அந்த ராஜ்யத்திலே இருந்து, இருளின் ராஜ்யத்திலே இருந்து நம்மை மீட்பதற்காக, நம்மை காப்பாற்றுவதற்காக, நம்மை ரட்சிப்பதற்காக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அந்த மறைபொருள், அந்த திட்டம்தான் ரட்சிப்பின் திட்டம் என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். பாவம் மிக பயங்கரமானது அன்பானவர்களே. பாவம் செய்கிற ஆத்துமா சாகிறது அன்பானவர்களே. ஒருவன் தன்னுடைய நிலை மறந்து வாழுகிறான் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவன் பிசாசினாலே பிடிக்கப்பட்டிருப்பதுதான் காரணம் நண்பர்களே. ஆகவே இந்த பிசாசின் இடத்திலே இருந்து நாம மீட்டு கொள்ளப்பட்டால் ஒழிய, அங்கே இருந்து நாம் காப்பாற்றப்பட்டால் ஒழிய நம்மால் நிச்சயமா நீதியின் மார்க்கத்தை நாம் அடையவே முடியாது. ஆகவே பாவம் மிக பயங்கரமானது. அதில் உண்மையான கருத்து என்னன்னா, அது நம்மை தேவனுடைய வழியிலிருந்து, தேவனுடைய சித்தத்திலிருந்து அது நம்மை பிரிக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு மனம் திரும்புங்கள். தேவன் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய கிருபையினாலே இரக்கத்தினாலே இந்த உலகத்தை நீர் மிகவும் நன்றாக படைத்தீர். உமது படைப்புகள் ஒவ்வொன்றும் நல்லது 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 என்று கண்டவரே. உமது படைப்பெல்லாம் படைத்து முடித்து மனிதனையும் படைத்த போது அது மிகவும் நல்லது என்று கண்டீரே. நீர் படைத்த இந்த நல்ல உலகத்தை, உமது நல்ல படைப்புகளை மனிதன் நீர் தகப்பனை நீ திட்டமிட்ட அந்த வழியிலே, அந்த இலக்கில் இருந்து அவன் குறி தவறி போனதனால் பிசாசின் அடிமையாய் இருக்கிறான் என்று நாங்கள் படித்தோமே அப்பா. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவளாய் இருக்கும்போது நீர் எங்கள் மேல் வைத்த உமது அன்பை விளங்க பண்ணும்படியாய்
உம்முடைய ஒரே பேரான குமாரன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே தியாக பலியாக கொடுத்தீரே, உமக்கே கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, இதோ எல்லாருக்கும் நேராக இயேசுவினுடைய காயப்பட்ட கரங்கள் நீட்டப்பட்டிருப்பதை இந்த உலகம் அறிந்து பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை தகப்பனை மீட்கும்படியாய் இயேசு சிந்தின இரத்தம் வெளியேறப்பட்டது, சகல பாவத்தை நீக்கி ரட்சிக்கும் வல்லமை உள்ளது என்பதை உணர்ந்து இந்த நாளில் தகப்பனே இந்த செய்தியை கேட்டவர்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டு உம்முடைய சமூகத்திலே உம்முடைய அண்டை உம்முடைய பாதத்திலே வரும்படியாய் தேவரீர் உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேன். இந்த நாட்களிலே +2 எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் தம்முடைய ஞானத்தை, அறிவை, புத்தியை கொடுத்து அவர்கள் படிக்கிற பாடங்கள் புரிந்து படிக்க மனதிலே அது தகப்பனே நிலைத்து ஏற்ற கேள்விகளுக்கான பதிலாக அது வரும்படி இரக்கம் செய்யும். எல்லா குழந்தைகளுக்கு வேண்டிய சுகத்தை தாரும், பலத்தை தாரும், ஆரோக்கியத்தை தர வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. நடப்போகிற தேர்தலிலே அப்பா உம்முடைய கண்களிலே எங்களுடைய மாநிலத்துக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். தேர்தலில் தில்லுமுள்ளுகளோ, தேர்தலிலே தகப்பனே எந்த விதமான சூழ்ச்சிகளோ, எந்த விதமான தகப்பனே மனிதனுடைய யோசனைகளோ அங்கே நடக்காமல் தேவன் தம்முடைய நீதியின்படி எங்கள் மாநிலத்திலே மத சார்பற்ற ஒரு ஆட்சி, சனாதனம் இல்லாத ஒரு ஆட்சி, சாதியத்தினாலே பிரித்தாளுகிற தந்திரம் அற்ற ஒரு ஆட்சி, மனிதனை மனிதனாய் நேசிக்கின்ற சகோதரத்துவமான ஒரு ஆட்சியை எங்கள் மாநிலத்திற்கு நீ தர வேண்டும் என்று செபிக்கிறோம். சகோதரத்துவமும் சமத்துவமும் நிறைந்த மாநிலமாக, அமைதி பூங்காவாய் இது விளங்க வேண்டும் என்று செபிக்கிறோம். வளைகுடா பகுதியில் நடந்து கொண்டிருக்கிறதான தகப்பனை பயங்கரமான யுத்தத்தின் சத்தத்துக்காக நாங்கள் நோக்கி செபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே சமாதானத்தை கொண்டு வந்தாரே, அந்த சமாதானத்தின் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அங்கே பதறி கொண்டிருக்கிற, செத்து மடிந்து கொண்டிருக்கிற தகப்பனை பயத்திலே உறைந்து போயிருக்கிற மக்களுக்கு தேவன் சமாதானத்தை தருவீராக. தேச தலைவர்கள் நீயா நானா என்று தகப்பனே போட்டி போட்டு யுத்தங்களை தொடங்குவதற்கு முன்பதாக மனிதாபிமான முறையிலே தகப்பன அப்பாவி மக்கள் கொல்லப்படுவது தகப்பனே அவர்கள் யோசித்து தங்கள் பிடிவாதங்களை விட்டு தகப்பனை பேச்சுவார்த்தையின் மூலமாக சுமூகமான தீர்வை இனி வரும் நாட்களிலே தகப்பனை கண்டடையும்படியாய் அத்தனை தேச தலைவர்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறேன். சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, இந்த பாடம் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவுகளுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேள்வி இருந்தால் அந்த திரையில் தோன்றும் கைபேசிக்கு தொடர்பு கொண்டு என்னோடு பேசுங்கள். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, மேலும் இந்த பாடங்களை எங்களுடைய யூடியூப் சேனலான எட்டர்னல் கிங்டம் நியூ லைஃப் சேனலில் கண்டு தெய்வ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள்.